ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. இன்னும் விசுவாசத்தில் தேவ பக்தியில் வளருங்கள். வார்த்தைகளை கேளுங்கள். வார்த்தை உங்களை வாழ வைக்கும். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மேல் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மேலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப்பட போவதெல்லாம் உன்னோடு கூட சொல்லுவேன். இங்கே சொல்றார் பாருங்க, மிக அழகாக. அந்த கிருபாசனத்தின் மேல 2 கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து முகத்தை மூடினதாக, அந்த கிருபாசனத்தின் பெட்டியை மூடினதாக அங்கே பார்க்க முடிகிறது. இந்த கிருபையின் ஆசனம் அப்படின்னு சொல்லலாம். கிருபை ப்ளஸ் ஆசனம், அதை மூடினது எதுன்னு சொன்னால் தேவனை துதிக்கும் தூதர்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, லூசிஃபர் என்ற தூதன், துதிக்கும் தூதன் விழுந்த இடத்தை நிரப்பும்படிக்காய் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த துதிக்கும் தூதர்களாய் மாற வேண்டிய நாம் தேவ சமூகத்தில் துதிக்கும்போது கிருபை நம்ம வாழ்க்கையில் பெருகுகிறது. தேவ சமூகத்தில் துதிக்க அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் பெருக தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். சொல்கிறார் பாருங்க, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்க? துதிக்கும் இடத்துல, கிருபை நிறைந்திருக்கிற இடத்துல கிருபையாய் அவர் வந்து சந்திக்கிறவராக இருக்கிறார். வேத வசனம் மிக அழகாக சொல்லுது. ஆமாம், அந்த கிருபாசனத்தின் பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஆரோனுடைய தளிர்த்த கோல், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கற்பனை பலகை மற்றுமாக மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இவைகளெல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை அழைக்கப்பட்டவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான். 1. 2வது, தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. 3வது, அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இதுனா தேவனை துதிக்கிற துதிகள். இன்னும் சொல்லப்போனால் சங்கீதம் 103 சொல்லுகிறது பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நன்றிகளை இருதயத்தில் உள்ளடக்கின அனுபவம். அதுதான் அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். தினமும் என்னை நடத்துகிறார். அப்படின்னா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், தேவ சமூகத்தில் தினமும் துதிக்கிற தூதர்களைப் போல தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்ம மேல் இறங்குகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. 3வது, தேவனை துதிக்கிறவர்கள் யாருன்னா அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமா இருக்கிறோம். அப்படின்னா இந்த கிருபாசனத்தில் இப்படிப்பட்ட நிலையில் தினமும் ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு தேவனுடைய ஊழியன் ஆலயத்தில் வந்து தேவனை துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் கடந்து வரும்போது அங்கே அவர் சந்திக்கிறார். எப்போ நம்மளோட அதிகமாக பேசுகிறத பார்க்க முடியும்? எப்போ தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாக துணிக்கிறத பார்க்க முடியும்? அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ரைஸ் பண்ணும்போது, துதிக்கும்போது, உயர்த்தும் போது தேவ மகிமை இங்கே கடந்து வரும். அங்கே அவர் நம்மை சந்திக்கிறார். எத்தனை முறை நீங்களே சொல்லுங்க பாருவோம், துதிக்கும்போது ப்ரைஸ் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தை துணிக்கும், விஷன்ஸை பார்க்குறோம், அங்கே சந்திப்பார். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, கிருபையின் ஆசனம். அங்கே கேருபீன்கள் மூடி இருக்கிறதை போல இந்த கிருபையை நம்பி நீங்கள் துதியினாலே அவரை மூடுவில் என்று சொன்னார். துதியினால் அவருடைய சமூகத்தில் எப்போதும் நிறைந்திருப்பேன் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய
அழைப்பையும் தெரிந்து கொள்ளலும் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி உள்ள இருதயத்தின் ஆத்துமாவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ஆத்துமாவை விலையேற பெற்ற பொற்பாத்திரத்தை போல நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அங்கே நீர் எங்களை சந்திக்கிறீர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் அங்கே எங்களை சந்திக்கிறீர். ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, இந்த கிருபையின் ஆசனத்துல, கிருபாசனத்துல ஆண்டவர், கிருபாசன தண்டையில உம்மை துதிக்கும் தூதர்களைப் போல எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமாய் எங்கள் இருதயம் நிறைந்திருக்கட்டும். உடைய வார்த்தையினால் எங்கள் இருதயம் நிறைந்திருக்கட்டும். ஆண்டவரே, நன்றியினால் எங்கள் இருதயம் நிறைந்திருக்கட்டும். அழைப்பையும் தெரிந்து கொள்ளலும் பிடித்து கொண்டவர்களாய் உம்மை சார்ந்திருக்கலாம் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. துதிக்கும் போதெல்லாம் இறங்கி வரீங்களே, அப்போதெல்லாம் எங்களை சந்திக்கிறீங்களே, அப்போதெல்லாம் எங்களோடு பேசுறீங்களே, உங்கள் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதே, ஆறுதல் அடைகிறோமே, உங்களுடைய வார்த்தை தொனிக்கிறதே. ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.